ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும், ஒவ்வொரு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, எல்லா நாளுமே நம்ம நினைக்கிற மாதிரி நாள் இருக்காது. ஒரு நாள் நாம் பிளான் பண்ணது எல்லாமே கரெக்டாக நடக்கும், அதே சில நாள் நம்ம பிளான் பண்ணது எல்லாமே தவறாக நடக்கும். ஸோ நம்ம பிளான் பண்ணது சரியாக நடக்கிறதுக்கும் தவறாக நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா கிரகங்கள் தான். கிரகங்கள் சாதகமாக அமைஞ்சால் சாதகமான பலனும், அதே கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலனும் கிடைக்கும். ஸோ கிரகங்கள் பொறுத்து நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சு புரிஞ்சு அதற்கேற்ப நாம் செயல்பட்டாவே ஒவ்வொரு நாளும் நாம் ஈஸியாக கடந்துடலாம். அந்த வகையில் இப்போ 2026 மே மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த மே மாதத்தில் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மே 11 திங்கட்கிழமை. கரெக்டாக நாளை நாள்லேருந்து மே 17 ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த ஒரு வார காலத்தில் கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத உங்கள் 12 ராசிக்காரங்களுக்கும் பொதுவாக சொல்ல போகிறேன். 12 ராசிக்காரங்களுமே இந்த ஒரு வீடியோவை பாருங்கள். இந்த ஒரு வார காலம் உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான காரியம் செய்யலாம், அதே இந்த வாரம் உங்களுக்கு பாதகமாக இருந்தால் கவனமாக இருக்கலாம். அதனால் இந்த வாரம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. சரி, இந்த வாரத்தில் கிரக அமைப்புகள் முதல்ல எப்படி இருக்குது அப்படிங்கிறத விளக்கமாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலன்களை பார்க்கலாம். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் சில ராசிக்காரங்களுக்கு தொழிலில் முன்னேற்றத்தையும் பணவரவையும் குடும்ப மகிழ்ச்சியும் அளிக்கக்கூடும். இதே சிலருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறது. அதோடு சில ராசிக்காரங்க சற்று பொறுமையோடு செயல்பட வேண்டியது. இந்த மாதிரி சில எச்சரிக்கைகளும் இருக்குது. கரெக்டாக மே 11 நாளை நாள் முதல் மே 17 ஞாயிற்றுக்கிழமை வரையும் கிரகங்களில் வலுவாக இப்படி தான் மாற்றங்கள் ஏற்படும். ஸோ ஃபஸ்ட்டு மேச ராசிக்கு வரக்கூடிய வாரம் தொழிலில் புதிய பொறுப்பு கிடைக்கும், பணவரவு திருப்திகரமாக இருக்கும், குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும், உடல் நலத்தில் சிறிய கவனம் தேவை. உடல் நலத்தில் சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ உடனே மருத்துவர் பார்த்து சரி பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா சின்ன பிரச்சனையாக இருந்தால் உடனே சரியாகும். அதனால் உடல் நலத்தில் சிறிய கவனம் இந்த வாரம் தேவை. ரெண்டாவது ரிஷபராசி. ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த 7 நாட்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வேலைகள் மொத்தமாக நிறைவேறும். வியாபாரத்தில் லாபமானது அதிகரிக்கும். நண்பர்கள் வகையில் உதவிகள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உதவிகள் கிடைக்கும். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தினீங்கன்னா நிறைய செலவுகள் ஆகாமல் தப்பித்து கொள்ளலாம். தேவையற்ற செலவுகள் எது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த தேவையற்ற செலவுகளை தயவு செய்து கண்ட்ரோல் பண்ணுங்கள். அது உங்களுடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த வாரம் ரொம்ப 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 முக்கியம் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ தேவையற்ற செலவுகளை முடிஞ்ச அளவு கட்டுப்படுத்துங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப 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 நல்லது. ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. அப்புறம் மூணாவது மிதுன ராசி. புதிய முயற்சிகள் இந்த வாரம் செய்திங்கன்னா வெற்றி காணலாம். வேலைபளு அதிகரித்தாலும் நல்ல பலன் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். மாணவர்களுக்கு சாதகமான வாரமாக இருக்கும். இந்த வாரம் என்ன புது முயற்சி வேணாலும் எடுக்கலாம், எது எடுத்தாலும் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அந்த மாதிரி தான் இந்த வாரம் உங்களுக்கு சூப்பராக சூழ்நிலை அமைகிறது. அதனால் இந்த வார சூழ்நிலையை கரெக்டாக மாணவர்கள் பயன்படுத்தி முன்னேறுவதற்கு முயற்சி பண்ணும் என்பது குறிப்பிடப்படுது. நெக்ஸ்ட்டு கடகராசி. இந்த வாரம் பண விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். உறவினர்களோடு பேசும்போது பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். தொழிலில் முன்னேற வாய்ப்புகள் உருவாகும். ஆரோக்கியத்தில் அக்கறையாக இருக்கணும். ஆரோக்கியத்தில் நிறைய உணவு பழக்க வழக்கங்களை மாற்றணும். உணவு எது எடுத்துக்கொண்டால் கரெக்டாக இருக்கும், எது எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து கவனமாக இருக்கணும். பார்த்து கவனமாக இல்லைங்கன்னா உங்களுக்கு தான் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆரோக்கியத்தில் அக்கறை தேவைங்க. அப்புறம் சிம்மராசி. சிம்மராசிக்கு இந்த வாரம் அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரப்போகுது. புதுசாக வருமான வாய்ப்புகள் கிடைக்கலாம். திருமண முயற்சிகள் நல்ல தாள்கள் கிடைக்கும். மன உறுதி அதிகரிக்கும். மன உறுதி அதிகரிக்கும் போது புதிய முயற்சிகள் எது வேணாலும் இந்த வாரம் ஸ்டார்ட் பண்ணலாம்.
தொழில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம், உத்தியோகம் புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம். எது ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகும். அதனால் மன உறுதி இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகும்போது கண்டிப்பாக அந்த மன உறுதியை நல்லா யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் கன்னிராசிக்கு இந்த வாரம் தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றமானது கிடைக்கும். மெயினாக வெளிநாட்டு வாய்ப்புகள் உருவாகலாம். குடும்பத்தில் அமைதி நிலவோ. நீங்கள் முதலீடுகள் பண்ணுறதா இருந்தால் யோசித்து பண்ணணும். முதலீடுகள் பண்ணால் இப்போ லாபம் கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நல்லா பார்த்து பண்ணணும். அவசரப்பட்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நஷ்டம் ஏற்படும். அதனால் முதலீடுகளில் கவனமாக இருக்க வேண்டியது உங்கள் ராசிக்கு மிக மிக இந்த வாரம் எச்சரிக்கை என்பது உறுதியாக கூறப்படுது. நெக்ஸ்ட் துலாம் ராசிக்காரங்களுக்கு புதிய தொடர்புகள் மூலம் நன்மைகள் கிடைக்க போது இந்த ஒரு வாரத்துக்கு பணவரவு உங்களுக்கு உயரும். காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சிங்கிறது அதிகரிக்கும். உடல்நலத்தில் சிறிய சோர்வு ஏற்படலாம். அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். கவனமாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு இன்னும் பெரிய ஆபத்தில் போய் முடியும். அதனால் துலாம் ராசிக்காரங்க உடல் நலத்தில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்பது ஒரு எச்சரிக்கையாக இந்த வாரம் குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் விருச்சிக ராசிக்கு சில சவால்கள் இந்த வாரம் வந்தாலும் அவற்றை சமாளிக்கக்கூடிய திறன் உங்களுக்கு அதிகரிக்கும். தொழிலில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு போட்டிகள் குறையும். குடும்ப ஆதரவு இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். அதோடு பயணங்கள் செய்யும்போது கவனம் தேவை. பயணங்களால் தான் ஆபத்து வரவே வாய்ப்பு இருக்குது. ஸோ பயணங்கள் செய்யும்போது கவனம் தேவை. எந்த அளவுக்கு கவனமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆபத்து இல்லாமல் இந்த வாரம் தப்பித்து கொள்ளலாம். அதனால் பயணங்கள் போது ரொம்ப கவனமாக இருங்க. அப்புறம் தனுசு ராசி, இந்த ஒரு வாரம் நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. வேலை மாற்றம் நினைப்பவர்களுக்கு சாதகமான காலமாக இருக்குது. குழந்தைகள் மூலம் மன மகிழ்ச்சி கிடைக்கும். மெயினாக பண சேமிப்பு உயரும். பண சேமிப்பு உயர்றது, குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி கிடைக்கிறது, இந்த மாதிரி இந்த வாரம் உங்களுக்கு பாசிட்டிவாகவே இருக்கும். பாசிட்டிவாக இருக்கும்போது எதை செய்தாலும் இன்னும் பாசிட்டிவாக நடக்கும். அதனால் இந்த வாரம் எது வேணாலும் புதுமையாக நீங்கள் செய்யலாம் என்பது குறிப்பிடப்படுது. நெக்ஸ்ட்டு மகர ராசிக்கு பணியில் பாராட்டு கிடைக்கும். வியாபாரத்தில் வளர்ச்சிங்கிறது இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம். மெயினாக உடல் நலத்தில் அலட்சியம் வேண்டாம். மீறி இருந்தீங்கன்னா அதில் தான் உங்களுக்கு ஆபத்தே வரும். அதனால் உடல் நலத்தில் அலட்சியம் இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்புறம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 7 நாட்கள் திடீரென செலவுகள் அதிகரிக்கலாம். ஆனாலும் வருமானம் ஒரு பக்கம் உயரும். புதிய முயற்சிகள் கூட அவசரம் காட்ட வேண்டாம். இந்த வாரம் ஆன்மீக சிந்தனை அதிகரித்து நீங்கள் செயல்படணும். அதுதான் உங்களுக்கு இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லதை செய்யும். அப்புறம் ஃபைனலாக மீனம் ராசிக்கு இந்த வாரம் பல நல்ல மாற்றங்கள் உருவாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணலாம். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் ஆதரவு கிடைக்கும். மன அமைதி அதிகரிக்கும். இந்த வாரம் உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும். இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஆக மொத்தம் இந்த வாரம் கிரகங்களால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்கள் ராசிகளுக்கு ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்கவுங்க ராசிகளுக்கு இந்த வாரம் என்ன பலன்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.